ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ட்ரூத் ஃபார் வேர்ல்டு சேனல் மூலமாய் மறுபடியும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த அதிகாரத்தின் தொடக்கத்தை நாம் பார்க்கும்போது 1வது வசனத்தில் தேவன் யாக்கோபை நோக்கி நீ எழுந்து பெத்தேலுக்கு போ என்று அழைப்பு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். எந்த சூழ்நிலையில் இந்த அழைப்பை யாக்கோபுக்கு ஆண்டவர் தருகிறார் என்றால், யாக்கோபு உச்சபட்ச பயத்தில் இருக்கும்போது, தன்னுடைய மகன்களால் ஏற்பட்ட பிரச்சனை நிமித்தமாக அல்லது தன்னுடைய மகள் காப்பாற்றுவதற்காக இவர்கள் செய்த கொலை நிமித்தமாக என் வாசனையை கெடுத்து போட்டீர்கள் என்று 34ஆம் அதிகாரத்தின் இறுதியில் சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இங்கே யாக்கோபு எப்படிப்பட்ட நபராக இருக்கிறார் என்று சொன்னால், தன்னுடைய வாழ்க்கையில் இடி விழுந்ததைப் போல, புயல் குறுக்கிட்டதைப் போல, சூறாவளியை சந்தித்ததைப் போல வியாகுலத்தோடு பயத்தோடு என்ன செய்ய போகிறோம் என்ற ஒரு துன்பத்தின் சூழ்நிலையில்தான் ஆண்டவர் யாக்கோபோடு கூட பேசுகிறார், நீ எழுந்து பெத்தேலுக்கு போ என்று சொல்லி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமது வாழ்க்கையில் கூட நாம் பிரச்சனையில் நமது வாழ்க்கையை நாம் சந்திக்கும்போது அல்லது நமது வாழ்க்கையிலே புயல் நம்மை சூழும்போது, ஒருவேளை நமது வாழ்க்கையிலே நம்முடைய இருதயம் உடைக்கப்படும் போது ஆண்டவர் உடனே நமது வாழ்க்கையில் குறுக்கிடுகிறவர் என்பதை இந்த அதிகாரத்தின் முதல் வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த உலகத்திலே மனிதனுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும்போது மனிதன் என்ன செய்வதென்று தடுமாறுகிறான். சில நேரங்களிலே தவறான முடிவுகளை கையாளுகிறான். சில நேரங்களிலே தன்னுடைய உயிரை கூட மாய்த்து கொள்கிறான். ஆனால் ஆண்டவராகி தேவன், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் பிரச்சனையில் இருக்கும்போது, துன்பத்தில் இருக்கும்போது, வியாகுலத்தில் இருக்கும்போது அவர் நேரடியே இறங்கி வந்து கிரியை செய்கிறவர் என்பதை இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் இந்த யாக்கோபுக்கு இந்த அதிகாரத்திலே அவர் பெத்தேலுக்கு போ என்று மாத்திரம் அல்ல, ஆண்டவர் 35ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே பார்க்கும்போது, யார் யாக்கோபை பின்தொடர்ந்தார்களோ, யார் யாக்கோபையும் அவனுடைய குமாரனையும் அழிக்க நினைத்தார்களோ அவர்களை ஆண்டவர் அந்த இடத்தை சந்திப்பதை பார்க்கிறோம். இந்த வசனத்திலே நாம் வாசிக்கும்போது 35 ஆதியாகமம் 5ஆம் வசனத்திலே, பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமது வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும்போது ஆண்டவராகிய தேவன் அந்த பிரச்சனையிலிருந்து நம்மை விடுவிப்பது மாத்திரமல்ல, நம்மோடு கூட அவர் பயணம் செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் யாக்கோபும் அவனுடைய குமாரரும் ஒருவேளை கடவுள் இல்லை என்றால், ஆண்டவரால் அவர்கள் தெரிந்து கொள்ளப்படவில்லை என்றால், அவர்கள் வாழ்க்கை நிச்சயமாகவே எதிரிகளுடைய ஆயுதங்களுக்கு பலியாகியிருக்கும். ஆனால் தாயின் கருவில் உருவாகும் முன்னமே பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர் யாக்கோபின் குமாரரையும் எதிரிகள் பின்தொடராதிருந்தார்கள். பின்தொடர்வதற்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். நமது வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மை சந்திப்பது மாத்திரமல்ல, நம்மை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நடத்துகிற தேவன் என்பதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இதில் ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் ஆண்டவர் யாக்கோபுக்கு இஸ்ரேல் என்று பெயர் வைக்கிறார். அதுவரை இருந்த பெயர் யாக்கோபு. யாக்கோபு என்றால் ஏமாற்றுகிறவன் என்று பொருள். ஆனால் ஆண்டவர் யாக்கோபை சந்தித்த பிறகு யாக்கோபுக்கு பெயர் வைக்கிறார். என்னவென்றால், இனி உன்னுடைய பெயர் யாக்கோபு அல்ல, இனி உன்னுடைய பெயர் இஸ்ரேல் என்று அழைக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பெயரை ஆண்டவர் ஏற்கனவே 32ஆம் அதிகாரம்
28வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அங்கே ஆண்டவர் சொல்லிவிட்டார். பெனியேலில் ஏற்கனவே அந்த பெயர் சொல்லப்பட்டது, ஆனால் இங்கே உறுதிப்படுத்துகிறார். இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனாய் மாறுவாய் என்று ஆண்டவர் இங்கே குறிப்பிடுவதை பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் இந்த இடத்துல யாக்கோபுடைய வாழ்க்கையில் அவர் குறுக்கிடுகிறார். அவனுடைய பயங்களை போக்குகிறார். எதிரிகள் அவர்களை பின்தொடராதபடி காத்து கொள்கிறார். யாக்கோபுக்கு ஆண்டவர் இங்கே பெயர் மாற்றத்தை கொடுக்கிறார். யாக்கோபோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். 11வது வசனத்திலே வாசிக்கும்போது, பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதியின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும், ராஜாக்கள் உன் சந்நிதியில் பிறப்பார்கள். யாக்கோபை ஆண்டவர் இஸ்ரவேல் என்று பெயர் ஆண்டவர் வைத்தது சாதாரணமாக அல்ல, எதிர்காலத்தை முன்குறித்து ஆண்டவர் வைக்கிறார். இன்றைக்கும் இஸ்ரவேல் என்ற தேசத்தை அநேகரால் நெருங்க முடியவில்லை. இஸ்ரேல் தேசம் அநேகருக்கு சிம்ம சொப்பனமாய் காணப்படுகிறது. காரணம் என்னவென்றால், ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்த ஆண்டவர், இவர்கள் என்ன செய்தார்கள், யாக்கோபும் அவருடைய குமாரரும் அந்த கூட்டத்தாரும் என்ன செய்தார்கள் என்று நாம் பார்க்கும்போது, 35ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரை வாசிக்கும்போது, யாக்கோபு அங்கு இருக்கிற தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய கூட்டத்தாரை நோக்கி ஒரு நிபந்தனை வைக்கிறார். அந்த நிபந்தனை என்னவென்றால், எது உங்கள் வாழ்க்கையிலே பாவமோ அதை கடவுளுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று ஆண்டவர் அங்கே யாக்கோபு அங்கு இருக்கிற மக்களுக்கு சொல்லுகிறார். ஆகவே அவர்கள் அந்நிய விக்கிரகங்கள், தெய்வங்களை அவர்கள் வைத்திருந்தார்கள். அதை எடுத்து யாக்கோபுக்கு காண்பிக்கிறார்கள். காண்பித்ததோடு மாத்திரமல்ல, அதை ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் புதைத்து போட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுள் நம்மை பாதுகாக்கிறவர், கடவுள் நம்மை ஆசிர்வதிக்கிறவர், கடவுள் நமது வாழ்க்கையில் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறவர். நம்மிடத்திலே கடவுள் எதை எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், நாம் நம்முடைய பாவங்களை மறைக்காமல் கடவுளிடத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டுவிட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவேதான் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் நாம் வாசிக்கும்போது, நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் அதை மன்னிப்பதற்கு அவர் நீதியும் உண்மையுள்ள தேவன் என்று நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகளை நாம் பார்க்கும்போது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று நாம் பார்க்கிறோம். யாக்கோபும் அவருடைய குமாரரும் ஆசீர்வதிக்கப்பட்டதற்கான காரணமே இதுதான். எப்போது எதிரிகள் பின்தொடரவில்லை, எப்போது ஆண்டவர் யாக்கோபை இஸ்ரவேலாக மாற்றினார், எப்போது ஆண்டவர் யாக்கோபுக்கு உன் சந்நிதியில் ராஜாக்கள் பிறப்பார்கள் என்று சொன்னார் என்பதை இந்த அதிகாரத்தில் நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது, யாக்கோபின் குமாரர்களும் எப்போது தங்கள் பாவங்களை உணர்ந்தார்களோ, எப்போது தங்கள் பாவங்களை அந்த கர்வாலி மரத்தின் கீழ் புதைத்து போட்டு அதை பின்னிட்டு பார்க்காமல் சென்றார்களோ, அதன் பிறகுதான் ஆண்டவர் இத்தனை ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமது வாழ்க்கையில் கூட ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய பாவங்களை கடவுளிடத்திலே நாம் அறிக்கை செய்து நம்மை கடவுளிடத்தில் நாம் அர்ப்பணிக்க வேண்டும். கடவுளுக்கு தேவை நம்முடைய காணிக்கை அல்ல, கடவுளுக்கு தேவை நம்முடைய நவீன உபதேசங்கள் அல்ல, கடவுளுக்கு வெளிப்படையான அடையாளங்கள் தேவையில்லை, கடவுளுக்கு தேவை நம்முடைய இருதயம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20-21 வாசிக்கிறோம். உங்கள் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள்ளாக நான் பிரவேசிப்பேன், அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று ஒவ்வொரு இருதயத்தையும் ஆண்டவர் தட்டி கொண்டிருக்கிறார். யாருடைய இருதயத்தில் ஆண்டவருக்கு இடம் கொடுக்கிறோமோ, யார் கடவுளை முழுமையாய் தன்னுடைய இருதயத்தில் வைத்து பாவங்களை அறிக்கை செய்து கடவுளுக்கு நீதியாய் வாழ்கிறோமோ, அவர்கள் வாழ்க்கையில்தான் ஆண்டவர் பிரச்சனை வரும்போது குறுக்கிடுவார், பிரச்சனையில் நம்மோடு வருவார், பிரச்சனை நம்மை பின்தொடராது என்பதை வேதம் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறது. ஆகவே கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். எங்களை கிருபையாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே,
உமது கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் கூட யாக்கோபும் அவனுடைய குமாரர்களும் தேவனுடைய பாதுகாப்பை பெற்றிருந்தார்கள். தேவன் அவர்களை வழி நடத்தினார். யாக்கோபை இஸ்ரவேலாக ஆண்டவர் மாற்றினார். யாக்கோபுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். ஆகவே யாக்கோபும் அவனுடைய குமாரர்களும் தங்களுடைய பாவங்களை முழுமையாய் கடவுளிடத்தில் அறிக்கை செய்து அதை கர்வாலி மரத்தின் கீழ் புதைத்து போட்டார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலும் நாங்கள் முழுமையாய் உங்களுடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்க தேவன் கிருபை பாராட்டும். மீட்பர் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.